Dear 10th standard students, நம்ம இப்போ பார்க்க போகிறது 19th question. 19thல இருக்கவங்க half away to do. ஸோ 18 கொஸ்டின்ஸ் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. your question is LHS first எழுதிக்கலாம். first step sin A divided by 1 plus cos A plus 1 plus cos A divided by sin A. கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும் பாருங்கள். எக்ஸாமில் கொஸ்டினை பார்த்து பயப்படக்கூடாது. கொஸ்டினை ஜஸ்ட் எழுதுங்க. உங்கள் கை போன போக்கில் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இருக்கிற ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர்ஸ் வரும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. இது ஏ, இது ப்ளஸ், இது பின்னு வச்சுக்கலாம். இது ஏ, இது மைனஸ், இது பின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு தோன்றது அப்படி தானே, இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குன்னு. ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. ஏன் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மைனஸ் இருக்குது, சாரி இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ அப்போ எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். ஸோ நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ sin A multiplied by sin A plus 1 plus cos A into 1 plus cos A divided by 1 plus cos A into sin A. Good, correct. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் முடிச்சிருக்கோம். இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் இங்கேயே பண்ண போகிறோம். ஸோ சைன் ஸ்கொயர் ஏன்னு டேரெக்டாக எழுதிடவா? மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாமா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. ஸோ டிவைடட் பை கொஞ்சம் ஸ்டெப்ஸை ஷார்டன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் போட்ட மாதிரி இருக்காது. பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு அது வந்துடும். ஓகே, இது வரைக்கும் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? ஸோ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் ஏ, ரெண்டு பேர்லையும் சைன் ஏ காமனாக இருக்காங்க. 1 ப்ளஸ் காஸ் ஏ, எஸ் கரெக்ட், 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு இருக்காங்க. மல்டிப்ளைட் பை, ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே எழுதிடலாம். 1 மைனஸ் காஸ் ஏ, ரெண்டு பேர்லையும் சைன் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் ஆயிடும். சைன் ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏன்னு ஆயிடும். ஸோ இந்த ஃபுல் டேர்மை யாரோட மல்டிப்ளை பண்ணணும்? சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இவங்களோட மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. கொஸ்டினை பாருங்கள், இதில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாஸ், ஐடென்டிட்டிஸ் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடென்டிட்டிஸ் அப்ளை பண்ணலாமா? ஸோ ஐடென்டிட்டிஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. குட், வெரி குட். இங்கே பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் இருக்கட்டும், மைனஸ் போட்டு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இது பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, ஸோ அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவுக்கு டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ. அதுக்கு ஆப்வியஸாக என்ன ஃபார்முலாங்க நீங்கள் போட்டுக்கலாம்? எஸ், ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ணாலும் ஓகே. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஐடென்டிட்டி டேரெக்டாக யூஸ் பண்ணினாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா? சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ஆயிடும். இங்கே 1 ஸ்கொயர் 1 2 காஸ் ஏன்னு ஆயிடுச்சு. இங்கே என்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். sin square a minus 1 minus cos square a plus 2 cos a. Good, very good. Divided by sin square a, 1 square will be 1 minus cos square a. 1 minus cos square a will be sin square a. அது கூட அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். 1 plus 1 will be 2, 2 plus 2 cos a ஆயிடுச்சு. இங்கே மேலே பாருங்கள் என்ன இருக்குது? 2 cos ஏன்னு இங்கே இருக்குது. மிச்ச டேர்ம்ஸ் என்ன? இங்கே -1 இருக்குது. காஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? எஸ், எனி கெஸ்ஸஸ், எனி ஐடியா? இந்த வேல்யூவை என்ன பண்ணலாம்? எஸ், செல்ல எழுதிக்கலாமா? இதர் ஒருத்தரை கன்வெர்ட் பண்ணினா போதும். எனக்கு கொஸ்டினில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன இருக்குது? எல்லாமே காஸ்டில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ காஸ்ட் டேர்ம்ஸில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 40 இருக்கிறதுனால காஸ்ட் டேர்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் ஸ்கொயர் ஏவை நான் எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னா
2 cos A இந்த வேல்யூ எழுதியாச்சு, -1 எழுதியாச்சு, cos square A எழுதியாச்சு. சைனை மட்டும் 1 minus cos square A அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். Divided by sin square A. 1 minus cos square A is nothing but sin square A. அவங்களையும் மாத்தியாச்சு. ஸோ இங்க 2 காமனா இருக்கு. வேணும்னா 2 காமனா எடுத்துருங்க. 1 plus cos A ன்னு இருக்கு. அங்கே நீங்க பாருங்க இங்க 2 cos A ன்னு இருக்கு. ஸோ 2 cos A plus 1 and minus 1 will get cancelled. Minus 2 cos square A ன்னு இருக்கு. Divided by sin square A. ஸோ sin square A multiplied by sin square A ன்னு இருக்கு. ஸோ நான் கொஸ்டினில் நல்லா அப்சர்வ் பண்ணுறேன். அப்சர்வ் பண்ணும்போது இங்கே 1 plus cos A ன்னு இருக்கு. இங்கே என்னால் 2 cos A வை காமனாக எடுக்க முடியும். 2 cos A வை காமனாக எடுத்தேன்னா 1 minus cos A ன்னு இருக்கு. Yes, correct. Any doubts? Hope you are clear with it. So 2 2s are the sin power 4a ன்னு எழுதினாலும் ஓகே, sin square ன்னு எழுதினாலும் ஓகே. 2 2s are 4. So 4 cos a plus b, a minus b, a plus b, a minus b ன்னு இருக்கு. So a square minus b square divided by sin power 4a. So என்ன வரும்? 4 cos a 1 minus cos square theta வந்து sin square theta divided by sin 4a அப்படின்னு இருக்கு. ஒரு சைனும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ 4 times cos a by sin square a அப்படின்னு இருக்கும். Hope you are clear with it. ஆன்சர் வந்தாச்சுங்க. 4 times cos a sin a வை பிரித்து எழுதுறேன், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஸோ இது வந்து 4. இது டவுட்டாக இருந்தது தான் நான் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இது 4. ஸோ 4ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்னும் 2 இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் ஏவை சைன் ஏன்னு போட்டுக்கிறேன், இன்னொரு சைனே செப்பரேட்டாக போட்டுக்கிறேன். ஸோ 4 times cos by sin is nothing but cot. So cot A. 1 by sin is nothing but cosecant. So cosecant A. So RHS check பண்ணி பாருங்க. 4 times just rearrange பண்ணினாலே போதும். cosecant A, cot A. That's your RHS and proof. இது கொஞ்சம் லென்த்தியான சம் தான். Hope it is clear for you. Doubts இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. Bye bye. Take care.